ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. ஸோ இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜனவரி 15ஆம் தேதி அன்று ஏற்பட இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரக பயிற்சியானது ஏற்படுது. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களானது பார்த்திங்கன்னா இதன் மூலமாக அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அரைகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் இப்பொழுது பார்த்திங்கன்னா முழுமையடையும். கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடுவீர். விலை உயர்ந்த தங்க அணிகலன்களை வாங்க முடியவில்லை என்றாலுமே பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனையை பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத அளவிற்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. மகனுக்கு எதிர்பார்த்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இப்பொழுது வேலைகளானது கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. அதனால் கூடுதலாக பார்த்திங்கன்னா விரைய செலவுகளானது ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும், யாரையுமே பார்த்திங்கன்னா குறை கூற வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரங்களில் சகோதரர்களுடைய வகையில் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் மரியாதைகளும் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. கன்னி பெண்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே இப்பொழுது விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்யாணமானது பார்த்திங்கன்னா நடைபெறப் போகிறது. பெற்றோரினுடைய நிலையை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். மாணவர்களுமே கவனமாக படித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளானது அதிகரித்தாலுமே அதை சமாளித்து லாபத்தை பார்த்திங்கன்னா ஈட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை கனிவான முறையில் பார்த்திங்கன்னா நடத்த வேண்டும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமாக அதிரடி லாபங்களானது உண்டு. வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால் பார்த்திங்கன்னா அதிக ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். சக ஊழியர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர். உங்களுடைய கடின உழைப்பை மேலதிகாரி பார்த்திங்கன்னா புரிந்து கொள்வார்கள். கணினித்துறையினருக்கு புதிய சலுகைகளானது தேடி வரும். பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு ஆனது பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கும். கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களினுடைய ஆதரவானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பழைய நிறுவனத்தில் இருந்து அழைப்புகளானது உங்களுக்கு வரலாம். அரசால பரிசு பாராட்டானது உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உறவில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகளானது பார்த்திங்கன்னா காணக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களானது காணப்படும். உங்களுடைய குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து காதல் உறவில் இணையக்கூடிய வாய்ப்புகளானது காணப்படுகிறது. அதே நேரம் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவுகள் பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா காணப்பட்ட தடைகளானது இப்பொழுது அகலுங்க. அடுத்து என்ன செய்வது என்பது தொடர்பான தெளிவுகள் ஆனது உங்களுக்கு பிறக்கும். மன வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மன அமைதிக்கான வாய்ப்புகளானது இப்பொழுது பிறக்குங்க. மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி திருப்தியானது பார்த்திங்கன்னா நிலவும். பணவரவானது எதிர்பார்த்தபடியே சேரும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்கு வன்மையினால் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை பார்த்திங்கன்னா செய்து மற்றவர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர். எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு வரலாம். எதிர்ப்புகளானது விலகும். அதேபோல் வயிறு சம்பந்தமான தொல்லைகளானது ஏற்படுங்க.
எந்த ஒரு காரியமே செய்தாலும் தாமதங்கள் உங்களுக்கு உண்டாக தான் செய்யும். எல்லாவற்றிலுமே ஒரு பயங்களானது ஏற்படுங்க. புதிய நபர்களினுடைய நட்பானது உண்டாகும். வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை. உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் போட்டிகளானது பார்த்திங்கன்னா இருந்து வந்துட்டு இருந்திருக்கோம். அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது விலகக்கூடும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மந்தமான போக்கானது காணப்படும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷனானது ஏற்படும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி பிள்ளைகளுடன் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் சந்தோஷத்துடனும் இருப்பார்கள். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. பெண்களுமே சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர் அப்படின்னு தான் சொல்லணும். வாக்குவாதங்கள் அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நல்ல விளைச்சல்களை பார்த்தீங்கன்னா காண்பார்கள். புதிய குத்தகைகளை நாடி செல்வீர்கள். அதேபோல் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர். கடனானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலுமே அந்த ஒரு கடன் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வங்கி கடன்களும் கிடைக்க செய்யும். அதே நேரம் கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா செலவு செய்ய நேரிடுங்க. மற்றபடி புழு பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீராதாரங்களையும் பெருக்கிக் கொள்வீர். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மேலிடத்தினுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா நிறையவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனுடைய முழு பலன்களையுமே பார்த்தீங்கன்னா அனுபவிக்க இயலாத அளவிற்கு உங்களுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் பார்த்தீங்கன்னா தோன்றும். ஆனால் பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறுவீர். பயணங்களால் நன்மைகளானது உண்டாகும். கவனமாக பேசுவது ரொம்ப அவசியம். உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடும். ஸோ உங்களுடைய பேச்சில் கவனங்களானது தேவை. பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலிடத்தினுடைய உத்தரவுகளை கேட்டு நடந்தால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலங்கள் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் அனைவரினுடைய கவனத்தையுமே நீங்கள் ஈர்ப்பீர்கள். உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். எதிர்பாலினத்தால் பார்த்தீங்கன்னா செலவுகளானது ஏற்படுங்க. கோபத்தால் சில்லறை சண்டைகளானது ஏற்படலாம். பணவரவுகளானது கூடும். காரிய அனுகூலங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறுங்க. விற்பனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பழைய பாக்கிகளானது வசூலாவதில் வேகங்களானது காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர். பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியானது காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். குழந்தைகளினுடைய செயல்களால் பெருமையை நீங்கள் அடையலாம். அதேபோல் உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வரும். விருப்பங்களானது கைகூடும். நண்பர்களுடைய மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயருங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவுகளானது இருக்கும். அரசியல்வாதிகளினுடைய சாகாக்களை பார்த்தீங்கன்னா பகைத்து கொள்ள வேண்டாம். கட்சி தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும். கட்சி மேல்மட்டத்தால் பார்த்தீங்கன்னா அலைகழிக்கப்படுபவர்கள்
கலைத்துறையினர்களினுடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வரவேற்புகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.